அளவிற்கான வல்லமையை பெற்றார் என்றால் அவர் உண்மையிலேயே தனிப்பிறவி என்று சொல்ல வேண்டும். தன்முனைப்போடு உழைப்பு என்று ஒரு வீடியோ ஷூட்டிங் வந்தது. அதில் நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்குறப்ப ஓய்வு எடுப்பதே இல்லை, எப்பொழுதுமே நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், உழைத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். அதே போல் உங்களுடைய திருப்புமுனைக்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற போது பெரியார் அண்ணா அவர்களையும் சந்தித்ததால் தான் எனது வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னார். அடுத்தது வெறும் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுமே, பல பேருக்கு டென்ஷன் ஆகிடுமே அப்படின்னு இலக்கியத்தை கேட்குறப்ப நான் இலக்கியத்தையும் சேர்த்து என் வாழ்நாளில் பயன்படுத்தினேன் என்று சொல்கிறார். ஒரு பாடத்தோடு 2 பக்கமும் 2 கைப்பிடி இருக்கும், அதே போல் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் இலக்கியம் என்று அவர் சொன்னதுக்கு காரணம் வெறும் அரசியல் மட்டும் பண்ணாமல் ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக உலகத்திலேயே இருந்தார்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு வாஜ்பாய் தான் நினைக்கிறேன். வாஜ்பாய்க்கு கவிதை நிறைய விஷயங்கள் அவருக்கு இவருக்கு நிகரான தலைவராக தான் அவர் இருந்திருக்காங்க. அவர் ஹிந்தியில் இருந்ததுனால பிரதமர் தமிழ்னால இங்கே இருந்துட்டார், அதான் உண்மை. அவரை விட உண்மையாக வலிமை மிக்கவராக இருந்தார். திமுகனா அண்ணா ஆரம்பிச்சிருந்தா கூட அதை கிராமந்தோறும் கொண்டு சேர்த்த பணியை செய்தவர் கலைஞர் அவர்கள். இப்போ நம்ம செல்லில் எடுக்கிறோம், ஒரு ஃபோனை இடம் போட்டு லட்சம் பேருக்கு ஒரே நிமிஷத்தில் கருத்தை சொல்லிட முடியும். ஆனால் அன்றைய காலத்தில் அவர் எப்படி தைப்பாருன்னு நினச்சோம்னா நம்ம உழைப்பெல்லாம் கால் தூசிக்கு கூட சொன்னோம் அல்ல. அந்த உழைப்பு அல்ல. எப்படி சைக்கிளில் போனாரா, எங்கே போனார், இதெல்லாம் வச்சு சொல்கிறார். பல விஷயங்கள் மயிலாடுதுறை சார்ந்த விஷயங்கள் கேட்கின்ற பொழுது மாயத்து அந்த வந்து அந்த அண்ணா சிலை கிட்டப்பாங்க அண்ணா சிலை சிறப்பு தலைவர் வராராம். வந்தப்ப மேலே லைன் டிவி லைன் உடனே அப்போ கிட்டப்பா அவர்கள் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணி அந்த அமைச்சர்கிட்ட ஓபி ராமன் மின்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க லைன் ஐடியா. அதுக்கிடையில் இங்கே லோக்கல் எல்லா அதிகாரிக்கும் நம்ம எல்லோரும் சொல்லி ஆனால் இது வெங்கல செலவு. அதனால அவர் வந்து கையை தொட்டாங்க மண்டையை போட்டுருவாங்க. இவர் ஃபோன் அடித்து ஓபி ராமன் திட்டின பிறகு அந்த லைன் நவுத்திருக்காங்க. கையை யாராவது கூப்பிட்டா அன்றைக்கி சிறப்பு விழா இறுதி விழா நடக்கும்னு சொல்லி கலப்புனாங்க. கிட்டப்பா அவர்கள் பேசியிருக்காங்க. எப்படிலாம் பேசி அதே மாதிரி தொண்டர்களையும் நல்லா உற்று நோக்கினாங்க. உதாரணம் நம்ம திருநெல்வேலி வீட்டுக்கு அங்கே நின்று போயிட்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒருத்தரையும் இவர் மட்டுமல்ல நிறைய பேரை வீட்டுக்கு போயிடுவார். பல நாட்கள் தொண்டர்கள் இல்லத்தில் தான் சாப்பிடுவார். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி செஞ்சாருன்னா பணம் நம்ம போட்டார், அந்த பணத்தை வாங்கி கருவூலத்தில் ஒரு அமௌண்ட் வாங்கினாங்கன்னா அதை கொண்டு கட்சியோட நிதியில் சேர்த்து இந்த இயக்கத்தை இன்றைக்கி மிகப்பெரிய அடிப்படை இந்தியாவிலே இருக்கிற கட்சியில் அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த இதை உருவாக்குனது வந்து தலைவர் தான். காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கி ரொம்ப 55 தான் போன தடவை சீட்டு, இந்த தடவை 100 ஏறுமா அப்படின்னு யோசிச்சுருக்கோம். பல ஆண்டுகள் நூற்றாண்டை கடந்த இயக்கம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அமைப்பு படம் இருக்கிறதுனால தான் திமுக அன்றைக்கி உயிரோடு இருக்குது. எப்படிப்பட்ட அலைகள் அடித்தாலும் புயல் அடித்தாலும் சரியான இயக்கமாக உருவாக்கினார் நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாயமும் முன்னேற வேண்டும், குறிப்பாக கீழே உள்ள மக்கள் எல்லாம் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்காங்க. அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வரலாறாக இருக்கின்றது. நாமும் இயன்ற அளவுக்கு உழைப்போம், உயர்வோம். நன்றி. சிறப்பாக அற்புத கலைஞர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் நம்முடைய கூட்டணி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜான் மற்றும் அனைவருக்கும் வரவேற்று முடிவாக அதாவது காலாண்டலம் கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. அது சார்பாக நம்ம விழாவில் நம்ம கழகப்பணி சார்பாக பட்டிமன்றம் நடத்தலான்னு இருக்கோம். கடவுளுடைய பாராட்டத்தை பற்றி தான் அது முன்னோட்டமாக இன்று காக்காவுக்கு என்னுடைய பட்டாளி அண்ணன் அவர்கள் வந்து ராணுவ காலத்திலிருந்து எல்லை பகுதி இந்தியாவுடைய எல்லை
உயிர் பாதுகாப்பு கருதி நம்மளுடைய ஆயுசு நூறாண்டு போயிருக்கு இல்லைங்களா. அதனால் அவரை இன்று இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முதலாக அவருக்கு நம்மளுடைய விழா ஊராட்சி பொறுப்பான அனைவருக்கும் சேர்ந்து அவருக்கு பொன்னாடை நிகழ்ச்சி வழங்குகிறோம். இந்த பொன்னாடையை நமது தலைமை பொறுப்பை இருக்கும் தேவிகா அவர்கள் எல்லாரும் சார்பிலும் தான் இல்லை அவ்வளோதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். எல்லாருமே நன்றி. இப்போது அந்த இனிப்பு வேளாக்கம் வழங்கப்படுகிறது. சுதேஷே சுதேஷே வா 50